பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு சேஃபான பிளேஸ் தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பல் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட் கூட ரெடி பண்ணி தராங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. கார் பார்க்கிங்கோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ஸ்டேக்கு 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். வில்லியனூரில் மிகவும் பழமை வாய்ந்த தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 148வது ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஆடம்பர தேர்பவனியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் மிகவும் பழமை வாய்ந்த லூர்து அன்னை தேவாலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகை முடிவடைந்த வாரத்தில் சனிக்கிழமை அன்று ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் துவங்குவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான பெருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி தொடர்ந்து 10 நாட்கள் நடந்த விழாவில் தினமும் சிறிய தேர்பவனி மற்றும் திருப்பலி நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக நேற்று இரவு ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இதையொட்டி காலை 7:30 மணிக்கு புதுவை கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் அந்தோணிசாமி தலைமையில் கூட்டு திருப்பலியும், இரவு 7:30 மணிக்கு புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா MLA கலந்து கொண்டு மாதாவிற்கு பூக்களை தூவி வழிபாடு செய்தார். மேலும் இந்த ஆடம்பர தேர்பவனியில் மாதா சொரூபத்திற்கு வைர கிரீடம் சூட்டப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்தது. அப்போது ரோஜா, மல்லிகை உள்ளிட்ட பூக்களை தேரில் தூவி வழிபடுவார்கள். இந்த நிகழ்ச்சியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிரான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்தும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். திருப்புவனை பாளையத்தில் உள்ள சேதுநகர் மற்றும் வெங்கடா நகர் பகுதிகளில் தார் சாலை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருப்புவனை பாளையத்தில் உள்ள சேதுநகர் மற்றும் வெங்கடா நகர் சாலைகளை தார் சாலையாக மேம்படுத்த திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு ரூபாய் 24,27,000க்கு அனுமதி பெறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இப்பணிகளுக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இதில் திருப்புவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் பன்னீர், இளநிலை பொறியாளர் கிருஷ்ணன், ஒப்பந்ததாரர் MKM கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். பங்கு சந்தையில் முதலீடு செய்து லட்சமாக சம்பாதிப்பது எப்படி என வாட்ஸ்அப்பில் வந்த தகவலை தொடர்ந்து புதுவையை சேர்ந்த அரசு ஊழியர் ஒருவர் ரூபாய் 14 லட்சம் இழந்தார். புதுவை லாஸ்பேட்டையை சேர்ந்த 43 வயதுள்ள அரசு ஊழியர் ஒருவருக்கு வாட்ஸ்அப்பில் மர்ம நபரிடம் இருந்து ஒரு மெசேஜ் வந்துள்ளது. அதில் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது எப்படி, திறமையாக பங்கு சந்தையில் சம்பாதிப்பது எப்படி, மிக அதிக லாபத்தை தருகின்ற பங்குகள் எது, பங்கு சந்தையில் நேரடியாக முதலீடு செய்வது எப்படி, இதுபோன்ற தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த தகவலை நம்பி அந்த அரசு ஊழியர் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்துள்ளார்.
பிறகு அவருக்கு பங்கு சந்தை பற்றிய பல்வேறு தகவல்கள் கடந்த 15 நாட்களாக தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவர் பங்கு சந்தை பற்றி தமக்கு அதிகம் தெரிந்து விட்டதாக நினைத்துக் கொண்டு அவர்கள் அனுப்பிய பங்கு சந்தை லிங்கில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 14 லட்சம் முதலீடு செய்துள்ளார். அவருக்கு ரூபாய் 35 லட்சம் வருமானம் வந்துள்ளதாக அவருடைய வாட்ஸ்அப் கணக்கில் காண்பிக்கவே தமக்கு வந்த வருமானத்தை எடுக்க முயற்சி செய்தபோது வரி கட்ட வேண்டும், வருமான வரி கட்ட வேண்டும், GST கட்ட வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். இதனால் சந்தேகம் அடைந்த அவர் நேற்று முன்தினம் இணைய வழி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இதுகுறித்து சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை மாநிலம் அருகே உள்ள திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் 18 வருடங்கள் கழித்து முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரையும் முன்னாள் மாணவர் சுரேஷ் வரவேற்று பேசினார். பள்ளியின் பொறுப்பாசிரியர்கள் சக்திவேல், சுரேஷ் ஆகியோர் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினர். நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் பள்ளி ஆசிரியர்கள் சாந்தகுமார், கோபி, கிருஷ்ணன், முத்துவரதன், ரேவதி, செல்வி, அனுசையா, விஜயலட்சுமி, மேகலா, மகேஸ்வரி, சுதன்மேரி, முனியம்மாள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். மாணவி நந்தினி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். விழாவில் கலந்து கொண்ட ஆசிரியர்கள் அனைவருக்கும் மாணவர்கள் சார்பில் சால்வை அணிவிக்கப்பட்டு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. முன்னாள் மாணவர்களின் சார்பில் 20,000 மதிப்புள்ள ஜெராக்ஸ் இயந்திரம் பள்ளிக்கு வழங்கப்பட்டது. விழாவில் ஆசிரியர்கள், மாணவர்கள் தங்கள் பள்ளி பருவ நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். இறுதியாக மாணவர் முருகன் நன்றி கூறினார். புதியதாக திறக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் குறித்து தொகுதி MLA நேரு நகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டி முடிக்கப்பட்ட ராஜீவ்காந்தி பேருந்து நிலையம் கடந்த 2ஆம் தேதி மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது. இதனை அடுத்து புதிய பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் டெம்போ நிறுத்த இடமில்லை என பல்வேறு புகார்கள் எழுந்தன. இந்த நிலையில் புதிய பேருந்து நிலையம் மக்கள் பயன்படுத்தும் வகையில் உள்ளதா, அங்கு வந்து செல்லும் பொதுமக்களுக்கு ஏதேனும் குறைகள் உள்ளதா, பேருந்து நிலையத்தில் உள்ள கழிப்பறைகள் சரியான முறையில் உள்ளதா, பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்லும் பயணிகளுக்கு சரியான முறையில் குடிநீர் கிடைக்கிறதா மற்றும் பேருந்துகள், ஆட்டோக்கள் மற்றும் டெம்போக்கள் நிறுத்துவதற்கு போதுமான இடங்கள் உள்ளதா எனவும், மேலும் பொதுமக்களுக்கு வசதியாக உள்ளதா என உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, காவல் கண்காணிப்பாளர் செல்வம், உருளையன்பேட்டை காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன் மற்றும் நகராட்சி அதிகாரிகள், காவல்துறையினர் உட்பட பலர் உடனிருந்தனர். முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ பெருமாள் திருக்கோவிலில் நீட் தேர்வில் மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற நடைபெற்ற சகஸ்ரநாம அர்ச்சனையில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ பெருமாள் திருக்கோவில். கல்விக்கு அதிபதியான ஹயக்ரீவருக்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பொதுத் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளுக்கு சிறப்பு அர்ச்சனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் நடைபெற்ற நீட் தேர்வில் மாணவ மாணவிகள் அதிக மதிப்பெண் பெற சகஸ்ரநாம அர்ச்சனை நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட பெருமாளுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலில் நேற்று பலத்த காற்றுடன் பெய்த திடீர் மழையால் பொதுப்பணித்துறை மூலம் பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்ட பசுமை பந்தல்கள் கிழிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதால் புதுச்சேரி மாநில அரசு பொதுப்பணித்துறை சார்பில் மாநிலம் முழுவதும் முக்கிய சாலைகளில் சிக்னல்களில் நிற்கும் பொதுமக்களுக்கு நிழல் தரும் வகையில் தற்காலிக பந்தல் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டத்தில் புதிய பேருந்து நிலையம், காத்தா பிள்ளைக்கோடி மற்றும் பல்வேறு சாலைகளில் சிக்னல்கள் அமைந்துள்ள பகுதிகளில் தற்காலிக பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது திடீர் என பெய்த மழை மற்றும் காற்றினால் சாலைகளில் அமைக்கப்பட்ட தற்காலிக
பந்தல் அனைத்தும் முறிந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக அந்த சமயத்தில் பொதுமக்கள் யாரும் வராததால் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டது. இதனை கண்ட இளைஞர்கள் சாலைகளில் முறிந்து விழுந்த நிழற்குடை கம்பிகளை உடனே சாலைகளில் இருந்து அகற்றி போக்குவரத்தை சரி செய்தனர். புதுச்சேரி காந்தி வீதியில் பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் புதிதாக அமைந்துள்ள SS ஸ்போர்ட்ஸ் மற்றும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியை இன்ஸ்பெக்டர் கிட்லா சத்யநாராயணா திறந்து வைத்தார். புதுச்சேரி ஈஸ்வரன் கோவில் அருகே காந்தி வீதியில் பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் SS ஸ்போர்ட்ஸ் மற்றும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி திறப்பு விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. அகாடமியின் நிறுவனர் சந்தோஷ்குமார், செயலாளர் சதீஷ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக இன்ஸ்பெக்டர் கிட்லா சத்யநாராயணா கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி ஸ்போர்ட்ஸ் அகாடமியை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள் நலசங்கத்தின் தலைவர் கராத்தே வளவன், தங்கவேல், ராஜ் உட்பட விளையாட்டுத் துறையை சேர்ந்த பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். SS அகாடமியில் கோடைக்கால பயிற்சியாக கேரம், செஸ், கூடோ, டாய்ச்சி உட்பட பல்வேறு தற்காப்பு கலைகள் கற்றுத்தரப்படுகின்றன. மேலும் சிறப்பாக பயிற்சி பெறும் வீரர்கள் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க நிறுவனம் நடவடிக்கை எடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கான அட்மிஷன் தற்பொழுது துவங்கியுள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகளை SS அகாடமி நிறுவனர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் செல்லிப்பட்டு கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் செல்லிப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள் தரும் ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் தெய்வத்தமிழ் திருக்குட கடவுள் மங்களம் இசைக்க நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. மேலும் தொடர்ந்து 3 நாட்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கும்பாபிஷேக விழாவில் முதல் நாளாக திருவிளக்கு பூஜை, வேள்வி நிறைவு திருமுறை பேரொளி வழிபாடு, 2ஆம் நாளில் வேள்வி நிறைவு திருமுறை பேரொளி வழிபாடு, விமான கலசம் நிறுவுதல் மற்றும் வேள்வி சாலை வழிபாடுகள், அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்குதல் மற்றும் 3ஆம் நாளில் முக்கிய நிகழ்வாக திருப்பள்ளி எழுச்சி, ஊர் பெரியோர்கள், இளைஞர்கள், சிறியவர்கள் வரை காப்பு அணிவித்தல் போன்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தொடர்ந்து யாகசாலையில் இருந்து விமான திருக்குடம் பல்வேறு பூஜைகளுக்கு பிறகு புறப்பட்டு ஆலயத்தை சென்றடைந்ததை தொடர்ந்து ஆலயத்தின் கோபுர கலசத்தில் விமான திருக்குட நன்னீராட்டு கும்பாபிஷேக விழா, மூலமூர்த்திகளுக்கு திருக்குட நன்னீராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருமுறை மற்றும் பேரொளி வழிபாட்டுடன் ஆலயத்திற்கு வருகை தந்த பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயத்தின் நிர்வாகத்தினர் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் தெய்வ தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிற்கான ஏற்பாடுகளை செல்லிப்பட்டு ஆலய நிர்வாகம் மற்றும் விழா குழுவினர், ஊர் இளைஞர்கள், பொதுமக்கள் ஒன்றிணைந்து கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை மிக சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி வில்லியனூரில் சிகரம் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் தொழிலாளர் சங்கத்தின் 4ஆம் ஆண்டு துவக்க விழா தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி சிகரம் வாகனம் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் சங்கத்தின் 4ஆம் ஆண்டு துவக்க விழா சங்கத்தின் புதுச்சேரி மாநில தலைவர் வேலு தலைமையில் வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. மேலும் நடைபெற்ற 4ஆம் ஆண்டு துவக்க விழாவில் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு புதிய அடையாள அட்டை மற்றும் ரூபாய் 10 லட்சத்திற்கான விபத்து காப்பீடு பத்திரத்தை சுமார் 500 பேருக்கு வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தொழிலதிபர் ரவிக்குமார் சங்க உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டையை வழங்கி பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து சங்கத்தின் நிர்வாகிகள் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு தகவல்களை கூறினார்கள். மேலும் நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் சுமார் 500 பேர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நேற்று கத்திரி வெயில் துவங்கிய முதல் நாளில் அனல் காற்று வீசிய நிலையில் மாலை முதல் நள்ளிரவு வரை குளிர்ந்த காற்றுடன் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். புதுச்சேரியில் கத்திரி வெயில் எனப்படும் அக்னி நட்சத்திரம் நேற்று 4ஆம் தேதி துவங்கி வரும் 28ஆம் தேதி நிறைவடைகிறது. கத்திரி வெயிலின் தாக்கத்தில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்க மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வருகிறது. கத்திரி வெயில் துவங்கிய முதல் நாளில் நேற்று புதுச்சேரியில் 100.6 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவு பதிவாகியது. மதியம் நேரத்தில் அனல் காற்று வீசியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். பொதுமக்கள் வெளியில் வராமல் வீட்டிலேயே முடங்கினர். மாலை 6
6 மணியளவில் திடீரென கருமேகம் சூழ்ந்து குளிர் காற்று வீசியது. பின் நகர பகுதியில் மழை பெய்ததை தொடர்ந்து சாலையில் மழைநீர் ஓடியது. மழையுடன் பலத்த காற்று வீசியதை அடுத்து நகர பகுதியில் பல்வேறு இடங்களில் மின்சாரம் நிறுத்தப்பட்டது. கத்திரி வெயில் துவக்க நாளில் மழையுடன் குளிர்ந்த காற்று வீசியதால் மக்கள் சற்று ஆறுதல் அடைந்தனர். ஜகாத் நிதி மூலம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி. புதுச்சேரியில் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் சார்பில் ஜகாத் நிதியின் மூலம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி 4/5/2025 அன்று காலையில் 11 மணி அளவில் கட்சி அலுவலகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநில தலைவர் ஜே சம்சுதன் அவர்கள் தலைமை தாங்கினார். மாநில பொருளாளர் ஜனாப் ஜே கஜா கமல் அவர்கள் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அனைத்து பள்ளிவாசல் நிர்வாகிகள் கூட்டமைப்பின் தலைவர் ஜனாப் எஸ்.ஐ. நிசார் அகமது அவர்களும் மற்றும் கோட்டுக்குப்பம் முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் ஜனாப் இ. அப்துல் ஹமீது அவர்களும் மேலும் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் தமிழ்நாடு மாநில பொருளாளர் ஜனாப் ஏ.ஆர். மஸ்ட் இன்டர்நேஷனல் அவர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பொருளாதாரத்தில் நலிவடைந்த குடும்பத்தினருக்கு சுயதொழில் புரிய சுமார் ரூபாய் 70,000 மதிப்புள்ள 4 தையல் இயந்திரங்களும் மற்றும் ஒரு மிதிவண்டி, சைக்கிள் ஆகியவை பயனாளிகளுக்கு பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்கள் வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் எம்.வை. பலுல்லா, மாவட்ட செயலாளர் பாபு முகமது அலி, கோட்டக்குப்பம் நகர தலைவர் கே. முகமது அலி, தொகுதி பொறுப்பாளர்கள் மெய்லுதீன், சரீப், அப்துல் அஜீஸ் மற்றும் நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.